Hello viewers, welcome to my Samayal arai. இன்னைக்கு இந்த வீடியோல தேங்காய் poli எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 சிட்டிகை உப்பு போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூசா பிசைஞ்சிக்கலாம். இப்போ எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஆரம்பத்தில் மாவு ஒட்டும், பிசைய சரியாயிடும். எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு போலி சாஃப்டாக வரும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 hour மூடி வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 150 கிராம் வெல்லம், இது சுத்தமான வெல்லம், அதனால் நான் ஃபில்டர் பண்ணல. உங்கள் வெல்லம் மண்ணாக இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரை மூடி திருவன தேங்காய், இப்போ இதை கலந்துக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. மாவு எடுத்து ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். ஒரு இலையில் ஆயில் தேய்ச்சி வச்சுக்கலாம். பிசைஞ்ச மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அமுக்கிக்கலாம். உருண்டை பண்ணி வச்சுருக்க பூரணத்தை நடுவில் வச்சு எல்லா பக்கமும் மூடி க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க பக்கத்தை திருப்பி போட்டு தட்டிக்கலாம்.
இதை அப்படியே தோசைக்கல்ல போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் மை சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.